ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு சுவையான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு இதை கூட சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் சேர்த்துக்கங்க. வெங்காயம் வந்து ஒன்றும் பதியமாக தான் வதக்கணும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துங்க. வெந்தய பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் தக்காளி 2 தக்காளி இது கூட சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இது கூட சேர்க்க போறோம். கத்திரிக்காய் அந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா அதை கொத்து கொத்தா போடும் போது டேஸ்ட் அதிகமாகும். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க. மிளகாய்த்தூள் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. சின்ன கிண்ணம்னா 2 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாலாம் அதில் நல்லா இறங்கணும். இந்த மசாலா இறங்கினாதான் கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் வதங்கிருக்கு தெரியுதுங்களா? கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. வதங்கினாதான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். கொத்தமல்லி தழை வாசனைக்கு கொஞ்சம் தூவிட்டு இதுவும் நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கீரை குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். ரசம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.